நாம் இந்த கோல்டன் ரேஷியோ அளவை இந்த பூமிக்கு பயன்படுத்துவோமே ஆனால் இந்த பூமியின் கோல்டன் பாயிண்ட் புனித நகரமான மக்கா. மக்காவின் கோல்டன் பாயிண்ட் புனித காபா. எனவே இந்த பூமியின் கோல்டன் பாயிண்டில் தான் எனர்ஜெட்டிக் ஃபீல்ட் ஆனது மிகவும் வலுவாக இருக்கும். முதலில் 1154 அல்-இத்ரிசி என்ற முஸ்லிம் தான் உலக வரைபடத்தை வரைந்தார். அவர் உலக வரைபடத்தை வரைந்த போது தெற்கு மேல் துருவமாகவும் வடக்கு கீழ் துருவமாகவும் வரைந்தார். அப்போது காபா நடுவில் இருந்தது. பின்னர் மேற்கிந்தியர்கள் தேச வரைபடங்களை வடக்கு மேல் துருவமாகவும் தெற்கு கீழ் துருவமாகவும் வரைந்தார். அப்போதும் காபா நடுவில் தான் இருந்தது. 1969 ஆண்டு நாசாவால் முதலில் நிலவுக்கு அனுப்பப்பட்ட அப்போலோ 11 பயணித்த விண்வெளி வீரர்கள் காபா கதிர்வீச்சை வெளியிடுவதை கண்டுபிடித்தார்கள்.